Hi friends, welcome to Chellam tips. Friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற இது போல் வேஸ்ட் கிளாத்தை எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நான் வந்து 16 இன்ச் அகலம் 16 இன்ச் உயரம் இருக்கா மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா திக்கான கிளாத்தில் எடுத்துக்கோங்க. நைட்டி கிளாத் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காக இருக்க மாதிரி பெட்ஷீட் கிளாத் அந்த மாதிரி எது வேஸ்ட்டாக இருக்கோ அதில் எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த 15 இன்ச் அகலம் 15 இன்ச் உயரம் இருக்கா மாதிரி அந்த கிளாத்துக்கு சுத்தளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 இன்ச் உயரம் இருக்கா மாதிரி நல்ல நீளமான பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தாலுமே பிரச்சனை இல்லை, நம்ம வந்துட்டு தச்சிட்டு தேவையில்லாத இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து அந்த பீஸுமே கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து இது கூட எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட கிளாத்தோட அந்த நல்ல பக்கத்தை எடுத்துக்கோங்க. நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு கார்னர்லேருந்து இது போல் நம்ம வந்து தச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம தைக்க போகிறது வந்து ராங் சைடில் தைக்க போகிறோம். நல்ல பக்கமும் ஒன்றா இருக்குது. ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ளே இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இது போலவே நம்ம வந்து 4 பக்கமும் தைக்க போகிறோம். 4 பக்கமும் தைச்சிட்டு பார்க்கலாம். நான் வந்து தையல் போடுறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு கார்னர் கூடியுமே நம்ம வந்துட்டு கார்னர் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாத்தை இந்த கிளாத்தோடு இப்படி வளைச்சி வச்சு நம்ம தைச்சிக்கிட்டே வர வேண்டியது தான். ஒரு பாக்ஸ் மாதிரி. இப்போ நம்ம வந்து 3 பக்கம் தைச்சிட்டோம். இன்னொரு சைடுமே தைச்சிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது அந்த தையல் வரைக்கும் அப்படியே இப்படி தைச்சிட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு எக்ஸஸாக இருக்கிற அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த கிளாத்தை இந்த கிளாத்தையுமே ஒன்றா வச்சுட்டு இதில் ஒரு தையல் போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள். அடுத்ததாக நம்ம வந்து ஒவ்வொரு கார்னர்லேயும் இது மாதிரி ஒரு நாச் போட்டுக்கலாம். 3 கார்னரில் நமக்கு வந்துட்டு நாச் போடுற மாதிரி இருக்கும். ஒரு கார்னரில் தையல் இருக்குது, அதனால் அங்கே மட்டும் தேவையில்லை. இப்போ நாச் போட்டு முடிச்சாச்சு. அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது அடுத்ததாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த இன்னொரு பீஸை இதில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். நம்ம தையல் போட்டு முடித்தோம் இல்லையா, அங்கேருந்தே நம்ம வந்து ஆரம்பிச்சுக்கலாம். நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க. இந்த வாட்டி நம்ம தையல் போட்டு முழுசாக நம்ம முடிக்க போகிறது இல்லை. இந்த ஃப்ளோர் பில்லோக்குள்ளார நம்ம வந்து நிறைய துணிகள் வந்து திணிக்க போகிறோம். அதனால நம்மளோட கைகள் உள்ளே நுழையிற மாதிரி ஒரு கேப் வச்சுக்கணும். ஒரு 3 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து ஒரு கேப் வச்சுட்டு தைச்சி முடிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி தைச்சோமோ அதே மாதிரியே இதை வந்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. 4 கார்னரையுமே தைச்சிக்கோங்க. ஒவ்வொரு கார்னர்லையுமே நம்ம வந்து நாச் போட்டிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கை வந்து உள்ளே நுழையிற அளவுக்கு ஒரு கேப் விட்டு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம அப்படியே இந்த பில்லோ வந்து பிரட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு கார்னர் எல்லாமே அழகாக கிடச்சிருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த ஓரங்களில் நம்மளோட தையல் வந்து உள்ளே இருக்குது. ஸோ நல்ல பக்கமாக இந்த மாதிரி 4 பக்கமும் நம்ம வந்து தையல் போட்டுக்கணும். ஸோ அப்போ வந்துட்டு நமக்கு ஓரங்கள் வந்து நல்லா அழகாக தெரியும். நான் சொல்கிறத விட உங்களுக்கு பார்க்கையில் புரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பாக்ஸ் மாதிரி தையல் போட்டு தைச்சோம் இல்லையா, இப்போ வந்து நம்ம வந்து மேலே வந்து தையல் போடுறோம். தையல் வந்து நம்ம போட்ட தையல் உள்ளுக்குள்ளே இருக்குது, கிளாத்தோட ரா பக்கம் இருக்குது. இப்போ நம்ம நல்ல பக்கமாக வந்து தையல் போடுறோம். இந்த தையல் போடுறதுனால நம்மளோட பில்லோ வந்து நல்ல கட்டமாக அழகாக வந்து காமிக்கும். ஸோ அதுக்காக இந்த தையல் நம்ம போட்டுக்கலாம்.
அதுபோல் ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக கேப் விட்டோம் இல்லையா, அதை வந்து தையல் போடாமல் அந்த கேப் வந்து அப்படியே கேப்பாகவே விட்டு வைங்க. நம்ம உள்ளுக்குள்ளே பஞ்சு இல்லைன்னா துணி ஏதாவது ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் தைச்சாச்சு பாருங்கள், இந்த மாதிரி தான். அது போலவே இந்த சைடுமே நம்ம தைச்சிக்கலாம். இந்த கேப் சைடை மட்டும் விட்டுட்டு மற்றபடி எல்லாத்தையுமே நம்ம சுற்றியும் தைச்சிட்டு வந்து நிறுத்திக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம 2 பக்கமும் தையல் போட்டு முடிச்சாச்சு. இப்படி தான் இருக்குது. இப்போ நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு லுக்கில் இருக்குது இல்லையா. ஸோ இதுக்குள்ளே வந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கட் பண்ணது போக வேஸ்ட்டாக இருக்கிற கிளாத்து தான் வந்து ஸ்டஃப் பண்ண போகிறேன். இதுக்குள்ளே திணிக்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சம் கட் பண்ண பீஸ் கிளாத் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் தான் திணிக்க போகிறேன். உங்ககிட்ட ஒரே கிளாத்தாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கூட நீங்கள் வந்து அதை வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து இதுக்குள்ளே நீங்கள் ஸ்டஃப் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த துணிகளை தான் வந்து இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறேன். ஸோ இதுக்குள்ளே நான் வந்து திணிச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். திணிக்கும் போது பார்த்து திணிச்சிக்கோங்க. பட்டன் ஹூக் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. எடுத்துகிட்டு பார்த்து இந்த மாதிரி திணிச்சிக்கோங்க. இந்த ஃப்ளோர் பில்லோ வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே ரொம்பவே அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம அதில் வாங்குறதுக்கு பதில் நம்மளே நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற இந்த மாதிரி கிளாத்தை வச்சு ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பில்லோ எதுக்கெல்லாமே யூஸ் ஆகும் அப்படிங்கிறதையுமே நான் அந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நான் எல்லா இடத்துலையுமே அழகாக வந்து திணிச்சிட்டேன். இப்போ நம்ம இந்த இடத்துல தையல் போட்டுக்கலாம். நம்ம விட்டுருந்த அந்த ஓப்பனை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். உங்ககிட்ட பஞ்சு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து பஞ்சு கூட திணிச்சு வச்சுக்கலாம். இப்போது தையல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வேஸ்ட்டு கிளாத்தில் ரெடி பண்ணின நம்மளோட இந்த பில்லோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இந்த 4 இடத்துலையுமே நம்ம வந்து ஒரு நாட் மாதிரி போட போகிறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாட் வச்சுக்கலாம். சென்டர்லேயுமே ஒரு டாட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நாட் போடுறதுனால உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த துணிகள் வந்து நமக்கு வந்து கலையாமல் ஒரே பக்கத்தில் போய் சேராமல் இருக்கும். அந்த பில்லோவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம வெறுசாக வந்து நாட் போட்டோம் அப்படின்னாக்கா அந்த நாட் வந்துட்டு இந்த கிளாத்துக்குள்ளே போயிடும் இல்லையா. அதனால ஒரு குட்டி குட்டியாக இந்த மாதிரி பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த கிளாத்துலேயே. ஸோ இதை வச்சுட்டு நம்ம நாட் போடும்போது நாட் வந்துட்டு நமக்கு வந்து துணிக்குள்ளே இருக்க போகாது. ஸோ இப்போ பாருங்கள், நான் அதை வச்சுட்டு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துடலாம். 2 பக்கமும் இது மாதிரி வச்சுக்கோங்க. நூலை நல்லா கொடுத்துட்டு நல்லா கொஞ்சம் டைட்டாக அப்படியே ப்ரெஸ் கொடுத்துட்டு ஸோ அந்த இடத்துல நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. ஊசி வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ நாட் போட்டாச்சு பாருங்கள். நாட் போட்டுட்டு கொஞ்சமாக அந்த கிளாத்தை விட்டுட்டு மீதியை கட் பண்ணி எடுத்துடலாம். அது போலவே நான் எல்லா நாட்டுமே போட்டுட்டேன். அது போலவே இந்த ஓரங்கள்லேயுமே ஒரு நாட் வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பில்லோவோட லுக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போலவே 4 பக்கமும் போட்டுக்கோங்க. நாட் போட்டு முடிச்சிடலாம். இந்த மாதிரி நான் வந்து 4 சைடுமே போட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 4 பக்கமும் நாட்டு எல்லாமே போட்டாச்சு. நம்மளோட பில்லோ வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பில்லோ வந்து நம்ம வந்து ஃப்ளோரில் போட்டு குட்டீஸ் வந்து ஹோம்ஒர்க் பண்ணும்போது இல்லை வந்துட்டு குட்டீஸ் உட்காந்துருக்கும் போது ஃப்ளோரோட அந்த சில்னஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஏறாமல் இருக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். மற்றபடி எல்லார் வீட்டுக்குமே இந்த பில்லோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அதிகமாக சேரில் உட்காந்து டிவி பார்க்குறோம் அப்படின்னாக்கா ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த பில்லோ யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதுபோல் உங்கள் வீட்டில் பெரம்பு ஊஞ்சல் இருந்துச்சு அப்படின்னாக்கா கூட அதில் நீங்கள் இந்த பில்லோ வந்து செஞ்சு 2 போட்டு வச்சிங்கனாக்கா ஸோ சாஞ்சிக்கிறதுக்கும் உட்காந்துக்கிறதுக்குமே ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து என்னோடய குட்டி வந்து இதில் உட்காரான் பாருங்கள். ஸோ குட்டீஸ் வந்து டிவி பார்க்கும்போது இல்லை சோஃபாவில் வந்து இருக்கிற அந்த ஷீட்டோட அந்த ஹீட்னஸ் ஏறாமல் இருக்கிறதுக்கு ஸோ அதுக்கு எல்லாமே இதை வந்து அவங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி பையன் வந்து ஃப்ளோரில் இதை போட்டுட்டு அவனுக்கு வந்து ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள். வேஸ்ட் கிளாத்தை வச்சு இது போல் 1-2 ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பல விதத்தில் உங்கள் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.